டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து விராட் கோலி ஓய்வு பெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து விராட் கோலி ஓய்வு பெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ரோஹித் சர்மாவை தொடர்ந்து விராட் கோலியும் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தி. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து விராட் கோலி ஓய்வு பெறுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ரோஹித் சர்மாவை தொடர்ந்து விராட் கோலியும் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறும் கடினமான முடிவை எடுத்துள்ளதாக இன்ஸ்டாவில் விராட் கோலி பதிவிட்டிருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து விராட் கோலி ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ரோஹித் சர்மாவை தொடர்ந்து விராட் கோலியும் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறும் கடினமான முடிவை எடுத்துள்ளதாக இன்ஸ்டாகிராமில் விராட் கோலி பதிவிட்டிருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது 14 ஆண்டுகால பயணம் முடிவுக்கு வந்தது எனவும் கோலி தெரிவித்திருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து விராட் கோலி ஓய்வு பெறுவதாக தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தி. ரோஹித் சர்மாவை தொடர்ந்து விராட் கோலியும் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறும் கடினமான முடிவை எடுத்துள்ளதாகவும் இன்ஸ்டாவில் விராட் கோலி பதிவிட்டிருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது 14 ஆண்டுகால பயணம் முடிவுக்கு வந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட் தன்னை செதுக்கியதாகவும் வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களை கற்றுத்தந்தது எனவும் விராட் கோலி உருக்கமாக பதிவிட்டிருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து விராட் கோலி ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தி. ரோஹித் சர்மாவை தொடர்ந்து விராட் கோலியும் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், விவரங்கள். சர்வதேச டெஸ்ட் போட்டிகளிலிருந்து விராட் கோலி ஓய்வு பெறுவதாக தனது ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார். சமீபத்தில் இந்திய அணி டெஸ்ட் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நிலையில தற்போது விராட் கோலியும் அதனைத் தொடர்ந்து ஓய்வை அறிவித்திருக்கிறார். விராட் கோலி ஓய்வு முடிவு என்பது பிசிசிஐயால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் தனது முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கடந்த சில வாரங்கள் செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக வருகின்ற அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறவிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இந்த ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார்கள். இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்திய டெஸ்ட் டீமுக்கு ஒரு மிக முக்கிய கேப்டனாகவும் மிக முக்கிய வீரராகவும் பங்கேற்றிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் இந்திய அணியால் தொடரை வெல்லவே முடியாது என்ற ஒரு சூழல்ல நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வலிமையான இந்திய அணியை கொண்டு விராட் கோலி டெஸ்ட் கோப்பையை ஆஸ்திரேலியாவில் வென்றிருக்க அந்த பார்டர் கவஸ்கர் கோப்பையை விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி வென்றது. இந்திய கிரிக்கெட் அணிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில அடுத்த 2027ஆம் ஆண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஒரு வலுவான இந்திய அணியை கட்டமைக்கக்கூடிய ஒரு நிலையில இளம் வீரர்களை கொண்டக்கூடிய ஒரு அணியாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால இந்த ஓய்வு முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. ரோஹித் சர்மாவை தொடர்ந்து விராட் கோலி தற்போது ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். அது பற்றிய விவரங்கள். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆஸ்திரேலியா தொடரின் போது அவருடைய ஆட்டம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. குறிப்பாக முதல் டெஸ்ட் போட்டியில பும்ரா கேப்டனாக செயல்பட்ட போது சிறப்பாக செயல்பட்டிருந்தார். அவர் பின்வருகையில் இறங்கி ஆடும் பொழுது அவருக்கு அடித்து ஆடுவதில் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நிலையில தற்போது ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டியில தேர்வு செய்யப்பட முடியா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்தது. T20 உலகக்கோப்பைக்கு பிறகாக ரோஹித் சர்மா தனது ஓய்வு T20 போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அதே போன்று டெஸ்ட் போட்டியிலும் ஓய்வை அறிவித்தார். குறிப்பாக மிக முக்கியமாக ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் போட்டியிலுமே ஒரு சீரான ஆட்டத்தை ஆடக்கூடியது என்பதால் சற்று அதிரடியாக ஆடக்கூடியது. ஆனால் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் தகுதி மற்றும் அந்த ஃபிட்னஸ் இன்னும் ஒரு நீண்ட நாட்களுக்கு ஆடக்கூடிய அளவில் தான் இருந்துச்சு. இரண்டுமே இருவரும் ஒரே காலகட்டத்தில் இந்திய அணிக்காக சிறப்பான சாதனைகள் படைத்தவர்கள். ரோஹித் சர்மா ஓய்வை தொடர்ந்து விராட் கோலி ஓய்வு பெறுவார் என கடந்த வாரங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தது. அதாவது விராட் கோலி தனது ஓய்வு முடிவை திரும்ப பெற வேண்டும் என பிசிசிஐ தரப்பில் அறிவித்திருந்தாலுமே
அறிவித்திருந்தாலுமே தற்போது அவர் அந்த ஓய்வு முடிவை அறிவித்திருக்கார். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 123 டெஸ்ட்ல விளையாடி 9230 ரன்கள் அடிச்சிருக்கார். அவருடைய பேட்டிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் அவருக்கு 36 வயசு ஆனாலுமே இப்ப வரைக்குமே 46.85 சராசரியாக இருக்கு. ஒரு இத்தனை வயதுல 9000 ரன்களை எடுத்து விட்ட விருப்பம் மிக மூத்த வீரராக விளையாடி வரக்கூடிய நிலையிலும் அவருடைய பேட்டிங் சராசரி 46 என்பது இருப்பது மிக சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த மாதிரியான சூழல்ல தான் இருக்காங்க. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்ட் போட்டியில அதிகபட்சமாக 254 ரன்கள் அடித்திருக்கிறாரு. அதே போன்று ஏராளமான பல சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய நிலையில மிக முக்கியமாக, அதாவது நீண்ட நாட்களாக இந்த இந்திய அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில முதலிடத்தை பெறாமல் இருந்தது. அந்த குறையை போக்கும் விதமாக விராட் கோலியின் ஒரு தலைமையிலான இந்திய அணி தான் பல்வேறு சாதனைகளை படைத்தது. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் சிவப்பந்து வீச்சல் தான் சாதகமாக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.